This video is sponsored by Buy More Tea Shopping, one of the online shopping app. அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் மனநலத்துடனும் உடல் நலத்துடனும் நிம்மதியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் நம்ம காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான மனதை வலிமையாக்கும் வரிகளை பார்க்கலாம். வாழ்க்கை என்பது நுண்ணிய உறவுகளின் தொந்தரவு இல்லா இசைமிசையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பலரது ஆசை. ஆனால் அந்த இசையில் சீரற்ற சத்தங்களை ஏற்படுத்துபவர்கள் சிலர் இருப்பார்கள். அவர்களே வீண் அதிகாரம் செய்பவர்கள். அவர்கள் தங்களிடம் அதிகாரம் இல்லை என்றாலும் அந்த அதிகாரத்தை காட்டிக்கொள்ள முயற்சி செய்பவர்கள். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை இடமாக இருந்தாலும் சரி, பள்ளி, கல்லூரி, சாலை, கடை, சமூக ஊடகம் என்று எங்கு பார்த்தாலும் இது போன்ற அனுபவங்களை நாம் காணலாம். இந்த காணொளியில் ஒருவர் வீண் அதிகாரம் செய்வதற்கான உள் காரணங்களை உணர்வோடு ஆராய்ந்து அப்படிப்பட்ட நபரை நாம் எப்படி கையாளலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதிகார உணர்வு என்பது எங்கிருந்து உருவாகிறது? ஒரு நபர் வீணாக அதிகாரம் செலுத்தும் போது நமக்கு கோபம் வரும். நியாயமற்றதாய் அது தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த நபரின் அந்த நடத்தை ஒன்று போதுமான காரணமின்றி தோன்றவில்லை. அதன் பின்னணி ஒரு ஆழமான உளவியல் காரணத்தில் உள்ளது. குறைவான சுய நம்பிக்கை. ஆம், அதிக அதிகாரம் காட்டும் நபர்களில் பலர் உண்மையில் அவர்கள் தங்களது உள்ளார்ந்த பசியை, அங்கீகாரம் வேண்டும் என்ற ஆசையை வெளியே அதிகாரம் போல காட்டுகிறார்கள். அவர்களுக்கு மனதில் அச்சம் இருக்கிறது. நான் மதிக்கப்பட மாட்டேனோ, என்னை ஏற்க மாட்டாங்களா என்று அந்த அச்சத்தை மறைக்கவே அவர்கள் எல்லாவற்றிலும் தங்களது வல்லமை காட்ட முயற்சி செய்கிறார்கள். இரண்டாவது காரணம், கடந்த கால அனுபவங்கள். ஒரு குழந்தை சிறு வயதில் மரியாதையற்ற சூழ்நிலையில் வளர்ந்திருந்தால் அல்லது ஒரே இடத்தில் எப்பொழுதும் தாழ்த்தப்பட்டிருந்தால் அவர்கள் எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகாரம் செலுத்தி பழிவாங்க முயற்சி செய்யக்கூடும். இது ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை. மூன்றாவது காரணம், தாழ்வு மனப்பான்மை. அடுத்தவரை உயர்த்தக்கூடாது என்பதே அதன் நோக்கம். அந்த நபர் தான் மட்டும் உயர வேண்டும் என்பதையும் மற்றவர்கள் பிரகாசிக்க கூடாது என்பதையும் மனதில் வைத்திருப்பவராக இருக்கலாம். அதனால்தான் மற்றவர்கள் உயரப் போகும் முயற்சிகளில் தன்னை மேலே இருப்பது போல காட்டும் பண்பை மேற்கொள்கிறார்கள். நான்காவது, பொய்யான அதிகாரத்தை தவிர்க்க முடியாத சூழல். சில சமயங்களில் ஒருவர் ஒரு சிறிய பொறுப்பில் இருந்தாலும் அதனை பெரிய அதிகாரமாக காட்டும் சூழல் இருக்கலாம். நான் தான் இங்கு அதிகாரி என நம்பிக்கையின்றியும் தானாகவே ஒருவர் தலைவனாக நடந்து கொள்வதும் உண்டு. இதுவும் ஒரு உளவியல் சார்ந்த பிரச்சனை. இவர் தன்னை உணர வேண்டியது மிக மிக அவசியம். வீண் அதிகாரம் செய்யும் நபரின் நடைமுறைகள் இப்படித்தான் இருக்கும். அவர்களின் குரல் எப்பொழுதும் கட்டளை விதிக்கிறது போலவே இருக்கும். நான் சொன்னால் நீ கேட்க வேண்டும் என்பது போல ஒரு அணுகுமுறை. மற்றவர்கள் அளிக்கும் யோசனைகளை நிராகரித்து தாம் சொல்லுவதையே இறுதி தீர்மானமாக வைத்துக் கொள்வார்கள். யாரும் எதிர்க்காமல் இருப்பது போல சூழலை கட்டுப்படுத்துவார்கள். தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற தோற்றம் ஏற்படுத்துவார்கள். பிறரது தவறுகளை மட்டுமே காட்டிக்கொள்வார்கள். ஆனால் தங்களது குறைகளை ஏற்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட வீண் அதிகாரம் செய்பவர்களை எப்படி கையாளுவது என்பதை இப்பொழுது பார்ப்போம். அது ஒரு அழகான கலை. ஒருவர் நமக்கு வீண் அதிகாரம் செலுத்தும் போது நாம் நேரடியாக எதிர்க்கும் போது சண்டை, பகைவு, மன அழுத்தம் ஆகியவை ஏற்படும். ஆனால் அதற்கும் ஒரு அழகான வழி இருக்கிறது. எதிர்க்காமல் சமாளிக்கும் நுண்ணிய நடைமுறை. மனதை தெளிவாக்கிக்கொள். முதலில் நாமே நம்மிடம் ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நபர் இப்படி நடக்கிறார் என்பதற்கு காரணம் என்ன என்ற எண்ணம் நம்மை கோபத்தில் இருந்து தற்காத்து கொள்ள உதவும். நாம் அவர்களை குற்றவாளியாக பார்க்காமல் புரிந்து கொள்வதற்கான முயற்சியாக பார்த்தால் நமது மன அமைதி பாதிக்கப்படாது. நேரடியாக எதிர்ப்பவரை தவிர்த்து நுட்பமாக பேசு. நீ எப்பொழுதும் கட்டளையாய் பேசுற என்று நேரடியாக கூறினால் அவர் தற்காப்பு நிலைக்கு போய் மேலும் வன்மையுடன் நடப்பார். அதற்கு பதிலாக நாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம் என நினைக்கிறேன் என்று குழுவின் முக்கியத்துவத்தை உயர்த்துங்கள். நகைச்சுவையை பயன்படுத்தவும். சில சமயங்களில் நகைச்சுவை மிகவும் வலிமையான ஆயுதமாக அமையும். ஒருவரது வீண் அதிகாரத்தை அவர்கள் கண்ணில் தெரியாமல் சுட்டிக்காட்டுவது ஒரு நகைச்சுவையான பண்பாகும். இது சண்டையை தவிர்க்கவும் உதவும்.
மௌனம் சில நேரங்களில் சிறந்த பதிலடி. விவாதத்திற்கு இழுக்கப்பட்டால் அவனுடைய கட்டளைக்கு பதிலளிக்காமல் மௌனமாக இருப்பது அவர் சொல்லுகிறது எவ்வளவு வீண் என்று அவர் உணர உதவுகிறது. சில வார்த்தைகள் சொல்லாமலேயே பல விதங்களை சொல்லுவதை விட சிறந்தது. தனியாக நேர்மையாக பேசும் நேரத்தை தேர்ந்தெடுங்கள். ஒருவர் அனைவரின் முன்னிலையில் அதிகாரம் செலுத்தும் போது அவருடன் தனிமையில் நேர்மையாக பேசுவதால் மிகுந்த பலன்கள் கிடைக்கும். நீங்க சொல்லுவது சரிதான், ஆனால் சில சமயம் குழுவாக யோசிக்க வேண்டிய தருணங்கள் வரும் என நிதானமாக உரையாடுங்கள். உங்கள் எல்லைகளை தெளிவாக வையுங்கள். அவர் தொடர்ந்து தம்மையே உயர்த்தி கொள்ளும் முயற்சியை மேற்கொண்டால் நீங்கள் உங்கள் எல்லையை நேர்மையாக வகுத்து கொள்ள வேண்டும். நான் இந்த மாதிரியான அணுகுமுறைக்கு வசப்பட மாட்டேன் என்று மனதில் உறுதி செய்து அந்த உறுதியின் அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களின் மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியுமா? ஆம், ஒருவரின் மனநிலையை நாம் விரைவில் மாற்ற முடியாது. ஆனால் நாம் அவரிடம் எப்படி நடக்கிறோம் என்பதன் மூலம் மாற்றத்தின் விதைகளை விதைக்கலாம். அவர்கள் உணராமல் நடக்கிறதை உணர வைத்து மனதிற்குள் தங்கள் தவறுகளை காண உதவுவது நமது முதன்மை நோக்கமாக இருக்கலாம். அவசியமெனில் அவர்களுக்கு உறவுகள், நண்பர்கள், புத்தகங்கள், ஆலோசனை மூலம் ஆதரவு கிடைக்கச் செய்யலாம். கருணையுடன் அணுகும் திறமையே மகத்தான சாதனை. வீண் அதிகாரம் செலுத்தும் ஒருவரை பார்த்தால் அவரை ஒரு மிரட்டும் சக்தியாக அல்ல, ஒரு பயந்த மனிதனாக பாருங்கள். அவர் புறம் ஒரு முகமூடி, உள்ளே ஒரு காயமடைந்த குழந்தை. அவர் தனக்கே தெரியாமல் தன் வேதனையை போக்குவதற்கு வழியாக அதிகாரத்தை தேர்ந்தெடுத்துள்ளார். நம்மால் அவர் புறமையை உணரத் தூண்டும் விதத்தில் நடக்க முடிந்தால் அது நம் மனிதநேயத்தின் வெற்றியாகும். உணர்வுகளை கொண்டு, புரிதலை வழிகாட்டியாக கொண்டு, அமைதியை ஆயுதமாக கொண்டு நாம் நடந்தால் எந்த அதிகாரமும் நம்மை காயப்படுத்த இயலாது. நீங்கள் சமாளிக்க நினைக்கும் அந்த நபரிடம் உங்கள் அமைதி உங்கள் பதிலாகட்டும். அவரது கோபத்திற்கு உங்கள் கருணையே நிழலாகட்டும். இந்த காணொளி மூலம் ஒருவர் வீண் அதிகாரம் செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன, அவரை எப்படி கையாளுவது என்பதை பற்றி அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கலாம். மீண்டும் உங்களை மனதை வலிமையாக்கும் வரிகளோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.